கேட்டி புது அண்ணி இருக்கால, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா உடனே அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன். இங்கெல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லிடுவேன் தெரியுமா? அப்படியா? எதுக்குமா? ஆமாட்டி, பிறகு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மள எல்லா வேலையும் பார்க்கணும் அவளுக்கு சேர்த்து. அவ நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோயே, எல்லா வேலையும் அவளே பார்த்து முடிச்சிருவா. அத்தை இவளுக்கெல்லாம் யார் வேலை பார்ப்பான்னு அவளை அவ அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன். அன்னிக்காரையும் அதெல்லாம் நம்பிட்டு சரி பரவாயில்ல நம்ம மாமியாரு நம்மள இப்படி அம்மா வீட்டுக்கு போவான்னு அனுப்புறாளே அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாட்டி. அவளுக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் ஒண்ணுமே புரியாது தெரியுமா? சூப்பர்மா, நீ இப்பதான் மாமியாருன்றத கரெக்ட்டா ப்ரூவ் பண்ற. எம்மா நம்ம அன்னிக்காரி வேலைக்கு போக ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிட்டுலமா. இன்னையோட அப்பனா சம்பள நாள் இன்னைக்கு தானே? ஆமாட்டி மக்கா, வந்தானே முள்ளங்கி பத்திர மாதிரி கையில கொண்டாந்து கொடுப்பா. நானே நீ ஆடிக்கு ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னல, அதனால ஒரு 2000 ரூபாய் கொடுக்கேன். என்ன அதுல அவங்களுக்கு கொடுத்துரு. சரிம்மா. ஏட்டி உங்க அன்னிக்காரி வாரா போல சவுண்ட் கேக்குது, சும்மா இரு. இத்தே உமா எப்போ வந்த? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் நீ, இப்பதான் வந்தேன் நானு. அப்படியாம்மா, சரிம்மா. எத்தே இந்தாங்கத்தே சம்பளம் பணத்தே புடிங்க. என்னம்மா மகளே, சம்பளம் நிறைய சொன்ன, பாக்க கம்மியாட்டு தெரியுது. ஆமாத்தே, அதுல பாதி சம்பளம் தான் இருக்கும், பாதி எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். என்னது உங்க அம்மைக்கு அனுப்பிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, முழு சம்பளத்தையும் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். யார்கிட்ட உங்க அம்மா கிட்ட கொடுத்த? அத்தானே நீ, நீங்க எப்படி உங்க அம்மா கிட்ட கொடுக்கலாம்? சம்பள பணத்தை நீங்க இங்க தான் கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸ். உன் புருஷன் சம்பளத்தை அவங்க அம்மா கிட்டக்கு கொடுக்கறதுக்கே நீ விட மாட்ட, நீ எல்லாம் ரூல்ஸ பத்தி என் கிட்டக்க பேசுறியா? எனக்கு ஒரு தலைவலினா கூட உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, அங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வா, தலைவலி சரியானது வந்தா போதும்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சு விடுறீங்களே. ஒரு தலைவலினா எனக்கு ஒரு கப்பு காப்பி கூட உங்களுக்கு போட்டு தர முடியல. இதே உங்க மவளுக்கா இருந்தா இப்படி எல்லாம் செய்வீங்களாத்தே நீங்க? எதுவுமே தெரியாத கேன கிரிக்கின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க என்னைய. எல்லாமே தெரிஞ்சு சரின்னு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி, உடனே வந்து நிக்கிறது யாரு? எங்க அம்மா தான். என்னைய இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுக்கு காரணமும் எங்க அம்மா தான். அதனால பாதி சம்பள காசை நான் எங்க அம்மாவுக்கு கொடுக்கதான் செய்வேன். அது என்னோட இஷ்டம். அதை கேட்கறது உங்களுக்கு தான் உரிமை கிடையாது. என்ன மக்களே, நான் சொன்னது சரிதானே? நான் சொன்னது சரின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே.